இன்றைய ஆன்மீகம். முதலில் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வோம். ஆன்மீகம் என்பது இறைவனை பற்றி பேசுவதல்ல, இறைவனிடம் பேசுவதுதான் ஆன்மீகம். பசுவானது பதியை சென்றடைவதற்கு எடுத்துக்கொள்ளும் அத்தனை முயற்சிகளும் ஆன்மீகம்தான். உங்களது உயிரையும் உள்ளத்தையும் எது தூய்மைப்படுத்துகின்றதோ அதுவே ஆன்மீகம் என்பது சிலரது கருத்து. சரி, இன்றைய ஆன்மீகத்திற்கு வருவோம். முதலில் குழந்தைகளிடமிருந்து ஆரம்பிப்போம். ஒரு குழந்தை தன் தந்தையாரிடம் சொன்னாலாம், அப்பா எனக்கு அந்த காணொலியை போடு, அது போட்டா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொன்னாலாம். தந்தையார் கேட்டாராம், ஏன் அம்மா அது உனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்று. அது என்னன்னே தெரியலப்பா, அது போட்டா நல்லா தூக்கம் வரும், சீக்கிரம் போடுப்பா அப்படின்னு சொன்னாலாம். சின்ன குழந்தை தானே, விட்டு விடுங்கள், பெரியவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் பள்ளிக்கு விடுமுறை விட்டுவிட்டாது கோவில் கொடை விழாக்களுக்கு சென்று விடுகின்றோம். காரணம் என்ன? 3 நாள் சமைக்கவே தேவையில்லை, புத்தாடை கிடைக்கும், கறி விருந்து, ஆடல் பாடல் நிகழ்ச்சி, வில்லுப்பாட்டு, கச்சேரி, இப்படி பொழுதுபோக்கிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அந்த 3 நாட்களைத்தான் நாம் விரும்புகின்றோமே தவிர இங்கு ஆன்மீகத்திற்கு நாம் அளிக்கப்படும் முக்கியத்துவம் மிக குறைவாக உள்ளது. நான் இதில் அனைவரையும் சுட்டி காட்டவில்லை, சில பேர் இப்படித்தான் இருக்கின்றார்கள். சரி, அங்கு விளக்கு பூஜை நடத்துகிறார்களே, அதனுடைய பலன் எவ்வாறு இருக்கின்றது? பூஜை முடிந்தவுடன் முதல் 10 பேருக்கு தங்க நாணயம், அடுத்த 10 பேருக்கு வெள்ளி நாணயம், அடுத்த 10 பேருக்கு காமாட்சி அம்மன் விளக்கு, அடுத்த 10 பேருக்கு குத்து விளக்கு, அடுத்த 10 பேருக்கு பட்டுப்புடவை. கடைசியில் பூஜை முடிந்து வீட்டுக்கு வரும் பொழுது நம் மனநிலை எப்படி தெரிவா இருக்கின்றது? 10 புடவையில ஒரு புடவை கூட கிடைக்கலையே அப்படின்ற வருத்தம் தான் இருக்கு. விளக்கு பூஜையின் முக்கியத்துவம் என்ன? விளக்கின் ஒளியானது இறைவன், அந்த ஒளியானது உனக்குள்ளே இருக்கின்றது, நீ அதை உனக்குள் காண வேண்டும் அப்படின்ற கருத்தையே நாம் மறந்து விடுகின்றோம். சரி, பூட்டி இருக்க கோவில்ல நம்ம மக்கள் பூவை தூக்கி தூக்கி போடுவாங்க சாமி மேல. அவர் கண்ணை குத்துனா என்ன, காதை குத்துனா என்ன, நம்மளோட பக்தி ஒரு அளவு கடந்துதான் போகுது இல்ல. பஞ்சாட்சரம் வாங்குவோம், நெத்தியில பூசிட்டு அங்கேயே சிந்திட்டு வந்துருவோம். இந்த மாதிரிலாம் இருந்தா ஆன்மீகத்தை நம்ம எப்படி விரிவடை செய்ய முடியும்? தட்டு நிறைய விளக்கு வாங்கிட்டு போவோம், அழகா ஏத்திடுவோம். இப்பதான் ஒரு அம்மா ஏத்தி வச்சுட்டு போயிருக்கோம், அது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு நம்ம விளக்க முதல்ல வச்சிருவோம். இது பேர் ஆன்மீகமா? பிற உயிர்களையும் உன்னை போல நீ நேசிக்கணும் இல்லையா? நேசிக்கும் பொழுதுதான் ஆன்மீகம் அங்க உருவாகும். அன்பே சிவம்ங்க. 16 செல்வங்கள் இருக்கு. கலையாத கல்வியும், குறையாத வயதும், ஓர் கபடு வாராத நட்பும், குன்றாத வளமையும், குன்றாத இளமையும், கழுப்பினி இல்லாத உடலும், சலியாத மனமும், அன்பகலாத மனைவியும், தவறாத சந்தானமும், தாழாத கீர்த்தியும், மாறாத வார்த்தையும், தடைகள் வாராத கொடையும், கோணாத கோலும், துன்பமிலா வாழ்வும், மிகுந்த இறை அன்பும் தருவாயாக என்று 16 செல்வங்களை இறைவனிடம் கேட்டுவிட்டு நீங்கள் இறைவனுக்காக என்ன செய்ய போகிறீர்கள்? பிற உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துங்கள். அன்பே சிவம். இதை ஒன்றுதான் இறைவன் உங்களிடம் கேட்கின்றார். திருமுறை மடம் பற்றி உங்களுக்கு தெரியுமா? டிராகன் படம் பத்தி தெரியுமானா எல்லாரும் கை தூக்குவோம். திருமுறை மடத்துல நீங்க உறுப்பினர்களா இருந்திருக்கீங்களா? எத்தனை திருமுறைகளை பாராயணம் செய்திருக்கீங்க? நான் தமிழ் வழி கல்வியில் தான் படித்தேன் என்பதற்கு நான் பெருமிதம் கொள்கிறேன். என்னால் தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை எழுத்து கூட்டியாவது படிக்க முடிகின்றது என்ற சந்தோஷம்தான். தமிழை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் தேவாரம், திருவாசகம் போன்ற நூல்களை படியுங்கள். தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் அத்தனை நெருக்கம் இருக்கின்றது. நீங்கள் சிதம்பரம் சென்றிருக்கிறீர்களா? சிதம்பரத்திற்கு முன்பிருந்த பெயர் தில்லை. தில்லை என்பது ஒரு வகையான மரங்கள். இந்த மரங்கள் அதிக அளவில் அங்கு இருந்ததால் தில்லை வனமாக இருந்தது. இன்று சிதம்பரம் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றது. சரி, சிதம்பரத்தின் சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா? சிதம்பரத்தில் மட்டும்தான் சிவனையும் பெருமாளையும் ஒரு இடத்தில் நின்று தரிசிக்கக்கூடிய அளவிற்கு கட்டிட அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பொன்னம்பல கூரையை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். 21,600 ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு நாளும் நாம் விடும் மூச்சு காற்றின் கணக்காகும். 72,000 ஆணிகளை கொண்டு அது அறையப்பட்டுள்ளது. அந்த 72,000 ஆணிகள் என்பது நம்முடைய நாடிகளை குறிக்கின்றது. 64 கை மரங்கள் அங்கு உள்ளது. அது 64 கலைகளையும் 9 கலசங்கள் 9 நவ சக்திகளை குறிக்கின்றது. இப்படி ஒவ்வொரு கோவில்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுதும் அந்த தலத்தின் வரலாறை தெரிந்து கொள்ளுங்கள். அதை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்க மறந்து விடாதீர்கள். தமிழ்நாட்டில் 4000த்திற்கும் அதிகமான சிவாலயங்கள் இருக்கின்றது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வரை 3600 கோவில்களில் பள்ளியறை பூஜை நடந்தது.
ஆனால் இன்று விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கோவில்களில் மட்டும்தான் பள்ளியறை பூஜை நடக்கின்றது. இதில் பூந்தமல்லி இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் ஆலயத்தில் இன்றளவும் பள்ளியறை பூஜை நடக்கின்றது என்பதை பெருமிதத்துடன் சொல்லிக் கொள்கின்றேன். சுந்தரருக்கு திருமணம் ஆகும் பொழுது இறைவன் வந்து அவரை ஆட்கொண்டார். நீ எனது அடிமை என்று கூப்பிட்டார் அல்லவா, அதுவே பாடல் வரியாக கொண்டு சுந்தரர் பாடினார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா. இதையே ஃபாலோ பண்ணி நம்மால் ஒருத்தர் திருமணத்திற்கு சரி என்று சொன்னார். அது வேற யாரும் இல்லைங்க, வள்ளலார் தான். நம்மளுக்கும் திருமணமானா இறைவன் வந்து நம்மளை ஆட்கொள்வார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா அப்படி நடக்கல. இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நீங்க அவங்கள மாதிரி இவங்க பின்னாடி அவங்க பின்னாடி எல்லாம் போகணும்னு இல்லைங்க. ஆன்மீகத்தை நீங்க அடையணும் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்க ஒளிய பாருங்க, உங்களுக்குள்ளதான் இறைவன் இருக்கார் அப்படின்றத நீங்க உணருங்க. இதை மட்டும் தான் நம்ம ஆன்மீகம் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கு. இதுல சீர்காழிக்கு 12 பெயர்கள் இருக்குங்க. சீர்காழின்ற ஊருக்கு நீங்க போனீங்கன்னா தெரியும், மிக அருமையான ஊருங்க. இந்த கோவில்ல மட்டும் அங்க இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துல மட்டும் தான் இறைவனை 3 வடிவமா நீங்க பார்க்கலாம். அருவம், உருவம், அரு உருவம். அருவம் அப்படின்னா லிங்க வடிவமா இருக்கிறது. உருவம்னா உங்களுக்கு தெரியும், நம்மளை போன்று கை கால் தலையெல்லாம் வச்சு உருவமா இருக்கிறது. அப்ப அரு உருவம்ங்கிறது ஒண்ணுமே இருக்காதுங்க, எதுவுமே இல்லாம ஒரு நிலையா இருக்கும். அதுதான் இந்த 3 வடிவங்கள்ல இறைவன் இருக்கார், அதுவும் ஒரே இடத்துல. சீர்காழிக்கு இத்தனை பெருமை இருக்குன்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தலமாகத்தான் சீர்காழி இருக்கு. இதுக்குள்ளே 12 பெயர்களை நான் உங்களுக்கு இங்க போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஒரு வழியா நம்ம எல்லாரும் ஆன்மீகத்தை பின்பற்றிட்டோம், இறைவனை நம்ம சரணடைஞ்சிட்டோம், இறைவனே கதி அப்படின்னு ஆயிட்டோம். அப்ப ஏன் நம்ம எல்லாருக்கும் மரணம் வருது அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் அப்படின்னா, சொர்க்கம் அப்படின்ற புனிதமான இடத்துல பாவங்கள் நிறைந்த இந்த உடல் செல்வதற்கு அனுமதி இல்லை. அதனால இறைவன் என்ன சொல்றாரு, இந்த அழுக்குகள் நிறைந்த பாவம் நிறைந்த உடலை நீ இங்கேயே விட்டுவிட்டு உயிரை மட்டும் அங்கு கொண்டு செல்கிறார் சொர்க்கத்திற்கு. அதனுடைய புனிதம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக. ஆனால் அந்த சொர்க்கத்திற்கு கூட உடலோடு ஒருவர் சென்றிருக்கிறார். அது மகாபாரதத்தில் வரக்கூடிய தர்மன் என்கின்ற யுதிஷ்டன். சரி, ஏன் இந்த உடல் இத்தனை பாவங்களை சுமந்திருக்கின்றது? அதற்கு உதாரணமாக நான் ஒன்றை சொல்கின்றேன், கேளுங்கள். நீங்கள் காலணியை போடாமல் ஒரு புல் தரையில் ஒரு 4-5 நாள் நடந்து பாருங்களேன். அதற்கப்புறம் அந்த தரையில் புல்லே முளைக்காது. ஒரு புத்தாடை இருக்கின்றது, அந்த ஆடையை நீங்கள் அணிவதற்கு முன் மோந்து பாருங்கள், எப்படி இருக்கின்றது. ஒரு நாள் அணிந்த பின்பு மோந்து பாருங்களேன், கண்டிப்பா உங்களால அதை கிட்ட கூட கொண்டு வர முடியாது. நம்ம உடல்ல அத்தனை துர்நாற்றங்கள், அத்தனை அழுக்குகள், அத்தனை பாவங்கள் நிறைந்த ஒரு உடலாகத்தான் இந்த உடல் இருக்கின்றது. இன்று ஆன்மீகம் என்பது செல்லாத பழைய 500 ரூபாய் தாளாகத்தான் நம்மிடம் இருக்கின்றது. இதை வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்வது போல உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகளையும் நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அதை அடுத்த தலைமுறையினருக்கும் எடுத்து சொல்ல மறந்து விடாதீர்கள். இந்த ஆன்மீக சிந்தனையை தொடர்ந்து சிந்தனை செய்வோம் அடுத்த காணொளியில்.